காலமும் நேரமும் ஒருத்தர் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம்னு விளக்குறது தான் இந்த கதை. வணக்கம், வெல்கம் டு மைஃபா தமிழ் ஸ்டோரிஸ். கதைக்குள்ளே போகலாமா? ஒரு ஸ்கூலில் 10வது படிக்கின்ற 4 நண்பர்கள் இருக்கிறாங்க. அந்த ஊரில் ஒரே ஒரு சொகுசு ஹோட்டல் இருந்தது. பரீட்சையெல்லாம் முடிந்தவுடனே இந்த 4 நண்பர்களும் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னு முடிவு பண்ணுறாங்க. நண்பர்கள் எல்லாரும் சைக்கிளில் கிளம்பி அந்த ஹோட்டலில் உள்ளே போய் பிடிச்சதெல்லாம் வாங்குறாங்க. சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிறாங்க. அந்த 4 நண்பர்களும் இப்போ நமக்கு 15 வயசு ஆகுது, ஒரு 35 வருஷம் கழித்து நமக்கெல்லாம் 50 வயசு ஆகிடும், அப்போ நாமெல்லாம் வயசாகிடும்ல அப்படின்னு சொல்லி எடுத்ததுக்கெல்லாம் சிரித்து சிரித்து பேசி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இருக்கிறதுலே பள்ளி பருவம் தான் இனிமையானது. அதை அவங்க அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அன்றைய தினம் ஏப்ரல் 1. திடீர்னு அந்த நண்பர்கள் 35 வருஷத்துக்கு அப்புறம் இதே ஏப்ரல் 1 அன்னைக்கு யார் எங்கே இருந்தாலும் நம்ம சந்திக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அன்னைக்கு நம்ம வாழ்க்கை எந்த உயரத்தில் இருந்தாலும் இந்த ஏப்ரல் 1 நம்ம சந்திச்சே ஆகணும். இந்த 4 பேரில் யார் கடைசியாக வர்றாங்களோ அவங்க தான் அன்னைக்கு ஹோட்டல் பில்லை செட்டில் பண்ணணும்னு பேசிக்கிறாங்க. அப்போ இவங்க வயது ஒத்த ஒரு வெயிட்டர் வராரு. அவர் பேர் முரளி. அவனும் இந்த 15 வயசு பையனோட ஒத்த வயசோட தான் இருக்கிறான். 35 வருஷம் கழித்து நான் இதே ஹோட்டலில் இருந்தேன்னா உங்கள் 4 பேருக்காக நானும் காத்திருப்பேன்னு சொல்கிறான். இந்த காட்சி அந்த வெயிட்டரோட மனசில் ஆழமாக பதிஞ்சு போயிடுது. மேல் படிப்புக்காக 4 நண்பர்களும் பிரிகிறாங்க. நாட்கள் நகருது, மாதங்கள் உருண்டு போகுது, ஆண்டுகள் பல கடந்து போகுது. அந்த சிறிய சொகுசு ஹோட்டல் நட்சத்திர ஹோட்டலாக மாறி போயிடுது. வெயிட்டர் முரளி ஹோட்டல் முதலாளியாக மாறியிருந்தான். 35 ஆண்டுகளுக்கு பிறகு திட்டமிட்ட அதே ஏப்ரல் 1 மதியம் ஹோட்டல் வாசல்ல ஒரு சொகுசு கார் வருது. முதல் நண்பன் அதுல இருந்து இறங்குறான். மிகப்பெரிய நகைக்கடை வைத்திருக்கிறான். இறங்கிய உடனே முரளியை சந்திச்சு நல்லா விசாரிச்சு மற்றவங்களுக்காக காத்திருக்கிறான். அடுத்த நண்பன் மிகப்பெரிய பில்டர், அவனும் வந்து சேர்றான். அதுக்கடுத்ததா 3வது நண்பன் மிகப்பெரிய தொழிலதிபர். இந்த 3 பேரும் வந்து சேர்ந்துட்டு 4வது நண்பர் தினேஷ்காக வெயிட் பண்றாங்க. அப்பொழுது ஹோட்டல் ஓனர் முரளி, தினேஷ் சார்ட்டிருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அவருக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குதான், உங்களெல்லாம் சாப்பிட சொன்னார், இடையில வந்து கலந்துக்கிறேன்னு சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே மற்ற 3 பேருக்கும் கோபம் வந்தாலும் ஒரு வழியாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நேரம் ஆக ஆக பழைய கிண்டல், கேலி, சிரிப்பு எல்லாம் தொத்திக்குது. அந்த இடமே ரம்யமாக மாறுது. நேரம் போய்கிட்டே இருக்குது. அப்பொழுது ஒரு கார்ல இருந்து ஒரு அழகான வாலிபன் இறங்கி வரான். நான் உங்கள் நண்பர் தினேஷோட மகன் ரவி. இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் சந்திப்பீங்கன்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்வார். இந்த நாளுக்காக ஒவ்வொரு வருஷமும் காத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் உடல் நலம் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டார். அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்ப, ஒருவேளை நான் இல்லாமல் போயிட்டா நீ அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் போய் அவங்கள சந்திக்கப்போ, நான் இல்லைன்னு தெரிஞ்சால் சாப்பிட மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க, சந்தோஷமாக இருக்க மாட்டாங்கன்னு சொன்னார். அதோட உங்கள் 3 பேரையும் அன்போடு கட்டி தழுவ சொன்னாருன்னு சொல்லியபடியே கைகளை விரித்து 3வரையும் அணைத்து கொண்டான் ரவி. நான் இந்த மாவட்டத்து கலெக்டர், என்ன ஹோட்டல் உரிமையாளர் முரளிக்கு நல்லா தெரியும்னு சொல்கிறார். முரளி எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லி 35 வருஷத்துக்கு பிறகு இல்லை, 35 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் எல்லாரும் இந்த ஹோட்டலில் சந்திக்கணும். ஒவ்வொரு முறையும் என் சார்பாக விருந்து நடக்கும். காலமும் நேரத்துக்காகவும் காத்திருக்காம நமக்கு பிரியமானவங்களை அடிக்கடி சந்திக்க வேணும்னு சொல்லி, யாருடைய முறை எப்போ வரும்னு தெரியாது, உறவுகளையும் நண்பர்களையும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் சந்திச்சு அவங்களோட பேசி பழகுங்க. வருடக்கணக்கில் காத்திருக்காதீங்க. உயிர் விலை மதிப்பில்லாது.